ஏதோ ஒரு சக்தி உருவாக்கி இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடம்புக்கு உள்ளே போய் நீங்கள் பாருங்கள், பல ஆர்கன்ஸ் இருக்குது. இத்தனை ஆர்கன்ஸும் கூட உங்களுக்கு தெரியாது, என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குன்னு கூட நீங்கள் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நீங்கள் அப்படின்றது நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது உதாரணத்துக்கு இதயம் இருக்குது, கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தது கூட கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டு சயின்ஸ் எல்லாம் இப்போ சில நூற்றாண்டு காலமாக வளர்ந்து வந்ததில் டாக்டர்னு ஒருத்தவங்க வந்து அதையெல்லாம் உள்ளே இருக்கிறத அறுத்து பார்த்து அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து நம்ம அந்த கோணத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இதையெல்லாம் படைத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி, அது நம்மளை தாண்டி ஒரு சக்தி தான் அப்படின்றத ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னா, கடவுள், அதாவது இறைவன் அப்படின்றவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டிங்கன்னா வந்துடுவீங்க. அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை, 100% என்ற மாற்ற கருத்தும் இல்லை.